பயமா இருக்குமா. தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக அந்த சேகர் நல்ல மாதிரி நாடகம் ஆடுறான். அப்பாவும் அதை நம்பிட்டாரு. இடையில பொண்ணு சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்னை தம்மா நான் மலை போல நம்பி இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அப்பா உட்கார சொன்னா உட்காருவேன், எந்திருக்க சொன்னா எந்திருப்பேன். இது வரைக்கும் ஏன் என்னன்னு கேட்டதே இல்ல. என் புருஷன் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு பயந்தேன். அவர் என் கழுத்துல கட்ட தாலிக்கு பயந்தேன். அவருக்கு காப்பி கொடுக்கறதுனாலே என் கை நடுங்குமே. இந்த கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட எப்படிமா பேசுவேன்? அழாத, கண்ணை தொடச்சுக்க. அந்த காமாட்சி நம்மள கைவிட மாட்டா. அது என்ன கழுத்துல புதுசா டாலரு? ஒண்ணு மடக்கிறதுக்காக மாட்டினது. நீங்க மடக்கி போட்டீங்க, எங்களால முடியலையே. நீங்க சொல்ற நேரம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரக்கா பார்த்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம். என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு. யார் வந்தாலும் வெளியில எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கு. வந்தவங்களை உட்கார சொல்லனா நல்ல நாற்காலி இருக்கா இல்ல ஒரு சோஃபா தான் இருக்கா? உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டி படுக்கலானா கட்டலுக்கு கால் இல்ல. வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஏம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு, ஃபேன் தான் இல்ல. உடம்பு பூரா கில்ட்டு நகைங்க. ஆளுக்கு அரை பவுன்ல மோதிரமும் கழுத்துல செய்யற மாதிரி சங்கிலியும் செஞ்சு போட்டா வேணா நான் சொல்ல போறோம். அப்பா செஞ்சு கொடுத்தாருன்னு அம்பிட்டு பேர் புதுந்துட போது ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அசத்திடுறேன். இந்த பாரு கற்பகம், அந்த சேகர் உங்க அப்பா சொத்தை வச்சு உன்னை அடையலாம் இந்த நாடகம் ஆடுறான். ஆனா நான் அப்படி இல்ல. என் சொந்த உழைப்புல உன்னை அடையலாம் நினைக்கிறேன். என் மேலையும் என் தொழில் மேலையும் நம்பிக்கை வச்சு மேலூர் அம்பலாறு தேட்டர் கட்டுறதுக்கு இடமும் கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. அந்த கடனை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு சீக்கிரமே அடைச்சிருவேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே ஒரு தேட்டருக்கு முதலாளி ஆகி ஒரு கௌரவத்தோட உங்க அப்பா கிட்ட நான் வந்து பொண்ணு வைக்கிறேன். நீ எதுக்கு வருத்தப்படாத. அந்த ஆண்ட முன்னியத்துல நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். போதுமா? என்னையா இது? கேட்டீங்கல்ல, அசத்திருக்கேன் பாரு. அங்க பாருங்க, நம்ம சின்ன மகளாலேயே நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சந்தோஷம் தானே? பின்னாடி உலக்க ஒண்ணு இறங்குது பாரு. ஐயோ யாச மச்சான், இப்ப வாங்கிட்டு வந்திருக்கே. இங்கேயே உள்ள பணம் உள்ள அப்புறம் வச்சுக்கலாம். ஏன் கை காலம் நடுங்குது? இல்ல, இந்த மாதிரி சீன்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன். நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா உண்டு என்று பாத்துறோம். ஆமா, நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? இன்னும் 2 நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். ஏங்க? ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்கன்னு அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க. அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு. அவரை எட்டி உதச்சிட்டு வர முடியுங்களா? ஆக மொத்தம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க. பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போகணுங்க. இன்னொன்னுங்க, கடல்ல குதிச்சு 2 பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போய். ஐயா, இந்த மருந்து சாப்பிடுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா பாக்குறேன். நீங்க இப்படி படுத்த படுக்க இருந்தது கிடையாது. நீங்க எழுந்து நிக்க உங்க நிழல்ல வளர்ந்தவங்க நாங்க. என் மேல உள்ள பாசத்துல பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அவரை நீங்க அடிச்சு கட்டிட்டீங்க. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வேண்டாம், போகாத. வீணா அவமானப்பட்டு திரும்ப சொல்றதை கெழுப்பாது. பரவாயில்லையா, உங்களுக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக்குறேன். அப்பா, பத்திரம் பாத்துங்க, வந்துடுறேன். பாத்தியா, சொல்ல போறேன். என்னங்க, சேகர் இருக்காரா? உள்ள இருக்க, போங்க. அடடே, வாங்க வாங்க. உங்களுக்கு கணபதி டாக்ஸி கலர் நோட்டீஸின் தவிர வேற எதுவும் தெரியாது? எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைக்காதீங்க, நான் இவர்கிட்ட தனியா பேசணும். நாங்க தப்பா நடக்கிறவங்க தான், தப்பா நினைக்கிறவங்க இல்ல. தாராளமா பேசுங்க. வாடி.
சேகர், நீ உங்க அப்பாவை விட்டதுக்கு அப்புறம் உன் ஞாபகமாவே அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இப்போ உன்னை பாக்குறதுக்காக அவர் துடியா துடிக்கிறாரு. தயவு செஞ்சு நீயும் போய் அவர் அவசியம் பாரு. நீயும் உங்க அப்பா ஒன்னா சேரதா இருந்தா நானும் எங்க அப்பா வெளியே போக தயாராக்குறோம். கடவுள் எங்களுக்கும் தொழில கொடுத்துருக்கான். அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம். ஏண்டா கூட்டிட்டு போக வந்தியா இல்ல குத்தி காட்ட வந்தியா? உனக்கு தொழில் தெரியும், நீ பொழைச்சுக்குவ. எனக்கு தொழில் தெரியாது, நான் கையால் ஆகாதவன் இல்ல. ஏலே, இந்த கதை சொல்லி ஏமாத்துறது இந்த நடிப்பெல்லாம் ஜனங்களோட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட நச்சிடுவேன். உனக்கு எப்படி கடவுள் தொழிலை கொடுத்துருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்துருக்கான். அதை வச்சு எனக்கு பொழைக்கவும் தெரியும், யார் யார எப்படி கவர் பண்ணணும் தெரியும். போடா. சேகர், மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம். உன்னை எப்படியாவது கூட்டி வர்றேன்னு நான் உங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உன்னை கூட்டி போலேன்னா உங்க அப்பாவுக்கு தான் ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஆயிட்டு போகுது. நீ கொள்ளி வை, உங்க அப்பா மோளம் அடிக்கிட்டோம். டேய், ஏடா சொன்ன? இதே வார்த்தை இங்க வேற யாராவது சொல்லியிருந்தா இங்கே வெட்டி போட்டிருப்பேன். உன்னை பார்த்து உங்க அப்பா வேதனைப்படுறதை விட உன்னைய பார்க்காம இருக்கிறது நல்லது. இந்த பாரு, உங்க அப்பா போட்ட சோத்துலைங்க அவர் கொடுத்த நிழலை வளர்ந்த வேண்டாம். நானு அந்த நன்றிக்காக உன்னை இங்க நான் சும்மா விட்டு போறேன். பாக்குறேன். போடாடே. எனக்கு தெரியும், அது ஒரு நாய். அதுகிட்ட நியாயம் எடுபடுமாயா? நியாயம் எடுபடுமா? வீட்டுல அடங்காதது வீதிகளை மிதிப்பட்டா தாயா தெரியும். வீதிகளை மிதிப்பட்டா தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமொழிகிட்டேயா. ஐயா, நீயும் தலைமொழிகிட்டு போப்பா போ. இதுக்கு மேல என்னால் பொறுமையா இருக்க முடியாது. உண்மையையும் மறைக்க நான் தயாரா இல்லை. ஒரு வக்கீல கூப்பிடு, எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன். முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது வேலை போட்டு கொடு. என்ன பேசுற? வெறும் என் படத்தால மட்டும் இந்த தியேட்டர் உருவாச்சு. உன் உழைப்பு, உன் புத்திசாலித்தனம், உன் கைராசி ஆளுந்தாண்டா. என்னடா நமக்குள்ள வக்கீல்? எனக்கு வக்கீலோட வார்த்தை தாண்டா முக்கியம். நம்ம வார்த்தையோட பலம், அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியல பரவாயில்லடா. நம்ம 2 பேருக்கு புரிஞ்சா போதுண்டா. என்ன சார் புது படத்துக்கு பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பு அப்புன்னா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன்.